வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 13/12/2025 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் விலை உயர்வுங்க. 15 to 18 கிலோ கொண்ட முதல் தர பெருவட்டு மிளகாய் இன்றைக்கி $900 $950 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. மீடியம் சைஸ் எல்லாமே $700 விற்பனையாக இருக்குதுங்க. நச்சுப்பொடி $500 to $600 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய், கரும்பு, செடி, மரம் 3 டைப்பாக வருதுங்க. கரும்புருங்கை 1 கிலோ 150 to 180க்கும், செடி முருங்கை 150க்கும், மரத்துக்காய் 120க்கும் விற்பனையாகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 25 to 28 கிலோ கொண்ட அவரைக்காய் முதல் தரம் தெளிவாக இருந்தால் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 1500லேருந்து மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க. காயின் தரத்தை பொறுத்து இந்த வெள்ளைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா பை $800 $850 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக $200லேருந்து $400 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 13 to 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா $200லேருந்து $250 $300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 300ங்கிறது பந்தல் சுரைக்காய்ங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் $600 to $800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 13 to 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் $1000 வரைக்கும் போகுதுங்க. அது கொஞ்சம் மேலேயே போகுதுங்க. நார்மல் காயெல்லாம் பார்த்திங்கன்னா $600 $700 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை அல்லது பாக்ஸ் இரண்டுமே பார்த்திங்கன்னா $300 to $500 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக $600 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் $300 $250 $200க்கும் கூட பீட்ரூட் பை விற்பனை ஆகுதுங்க. பூண்டு விலை கொஞ்சம் உயர்வுன்னு சொல்லாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் $200 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் $180, பல்லு பூண்டு $150க்கும் கிடைக்குதுங்க. தக்காளி விலை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அதிகபட்ச விலை இன்றைக்கி தக்காளி விலை உயர்வுங்க. $450 முதல் தர சாகவும், பந்தல் காய் ஒரு சில காய் $500 விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி $400 to $420க்கும், சிவம் $350 to $380க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக தக்காளி நேற்றைய விலையை காட்டிலும் இன்றைக்கி பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு $50லேருந்து $80 வரைக்கும் விலை உயர்வுன்னு சொல்லாங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை $10லேருந்து $15 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நார்மல் $10, ஒரு சில கட்டு பெரிய கட்டாக இருந்தால் $5 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா $4லேருந்து $6 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை $400 to $600 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ அதிகபட்ச விலையாக $30லேருந்து $50 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக $65 முதல் தரமும், செகண்ட் குவாலிட்டி 45க்கும், தேர்டு குவாலிட்டி 25க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை பார்த்திங்கன்னா $800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ $40லேருந்து விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் 1 கிலோ $40 to $60 வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் $100 to $120 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ $40லேருந்து $50 வரைக்கும் சில்லறை விற்பனையும், ஹோல்சேல் ப்ரைஸ் $25 to $30 ரேட்டில் கிடைக்குதுங்க. மாம்பழம் $40லேருந்து 1 கிலோ $60 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட பை $800 முதல் தர காய்ங்க. செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் $750 $700க்கும் விற்பனை ஆச்சுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தவரங்காய் இருந்தால் $700 to $750 முதல் தரமும், செகண்ட் குவாலிட்டி $650க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் இன்றைக்கி வரத்து அதிகம் சுமாராக தான் போச்சுங்க. சுறுசுறுப்பு இல்லாத நிலமையில் 25 கிலோ கொண்ட சிம்ரன் அதிகபட்ச விலையாக $500 to $600 முதல் தரங்க. செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் $400லேருந்து விற்பனை ஆச்சுங்க. பவானி அதிகபட்ச விலையாக $600 to $800 வரைக்கும் தெளிவான காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் $500 ரேட்டில் தான் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் முதல் தரம் $400 to $500ங்க. செகண்ட் குவாலிட்டியில் அதுலேருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி $40லேருந்து $80 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் $60 to $80க்கும், செகண்ட் குவாலிட்டி $30 to $50 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ $40லேருந்து $60 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட முதல் தர வெங்காயம் இன்றைக்கி வெங்காயம் சற்று விலை உயரும்னு சொல்லாங்க. சற்று லைட்டாக உயரும்னு சொல்ல முடியுங்க, பெருசாக உயர் கிடையாதுங்க. 25 கிலோ கொண்ட வெங்காயம் $1150 போனது இன்றைக்கி $1250. பைக்கு ஒரு $100, கிலோவுக்கு $2, $3, $4 வரைக்கும் உயர்ந்துக்குன்னு சொல்லாங்க.
காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டை வெங்காயம் 35 to 53 ரூபா வரைக்கும் இன்றைக்கி காட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட பட்டை வெங்காயம் 1250 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சை வெங்காயம் 25 கிலோ கொண்ட போய் 1000 ரூபாயிலேருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க. பட்டை வெங்காயத்தை காட்டிலும் பச்சை வெங்காயம் விலை குறைவு தானுங்க. வெங்காயம் விலை ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க. வெங்காயம் விலை ஏறதுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவு தானே. ஏன்னா பச்சை மழை இல்லாத காரணத்தினால எல்லா பக்கமும் பச்சை வெங்காயம் எடுப்பு அதிகமாகறனால அந்த வெங்காய விலை குறைவாக கிடைக்கிறனால பட்டை வெங்காயத்தை விட்டு போட்டு பச்சை வெங்காயம் அதிகமாக வாங்குறதுனால பட்டை வெங்காயம் விலை இன்னும் ஏறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதற்கு மேலே ஏறணும்னா காலம் தான் பதில் சொல்லுங்கள். அரசாணி 1 கிலோ 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா காட்டுக்குள்ளைங்க. மார்க்கெட்டில் 40 கிலோ மூட்டை 300 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 15 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. மார்க்கெட்டில் 40 கிலோ மூட்டை 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 400 ரூபா வரைக்கும் காலிஃப்ளவர் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் விலை சற்று குறைவுங்க. 35 ரூபாய்க்கு போன தேங்காய் 28ங்க. மீடியம் சைஸ் 28 ரூபாய்க்கு போனது 23ங்க. நச்சுப்பொடி 18 ரூபாய்க்கு போனது 13ங்க. தேங்காய் காய்க்கு 5 ரூபா குறைவுங்க. உரிச்சக்காய் பார்த்தீங்கன்னா மொட்டைக்காய் 1 கிலோ 60 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. ஒரு டன் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா ரேட்டில் வாங்குகிறாங்க. சுண்டைக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையை 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. கோவக்காய் ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையை 25 to 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நர்சரியில் என்ன நாற்று அவைலபிள் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. நாற்று பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மூவிங் கம்மியாக தான் இருக்குது. தக்காளி நடவு ஓடுவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூட போடுங்க. நாற்று அங்கே இல்லாட்டி எங்கிட்ட எடுத்து போடுங்க. தக்காளி எப்படி இருந்தாலும் தை மாசிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 200 to 300 கண்டிஷன் விற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.